நியூ இயர்க்கே பண்ணலான்னு தான் இருந்தேன், ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம். ஆனால் அன்றைக்கி ஆல்ரெடி கிச்சனில் ஹெவி ஷெடியூல் போயிட்டு இருந்ததுனால 2 நாள் தள்ளி போட்டிருந்தேன். ஸோ எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ளே பண்ணிடலான்னு இனிதே குலாப் ஜாமுன் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டேன். என் வாழ்க்கையில் நான் பண்ண முதல் சாகச ஸ்வீட் வந்து இந்த குலாப் ஜாமுன் தான். அது போக ரொம்ப ஈஸியும் கூட. இந்த கேக் மாதிரி கிண்டணும், கிளறணும், அப்புறம் இந்த லட்டு அஜ்ஜு முறுக்கு மாதிரி பதம் கதம்னு ஒன்றும் கிடையாது. உருட்டி உருட்டி எண்ணெயில் போட்டுற வேண்டியது. ஆனால் அதில் ஒரு கஷ்டம் என்னென்னா, இந்த உருட்டும் போது நானும் எப்படியோ உருட்டி பார்த்தாலும் ஏதோ அந்த பாறைகள் இடையே உள்ள வெடிப்பு மாதிரி அங்கங்கே பொழந்துட்டு இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, எண்ணெயில் போடும்போது இது பிரிஞ்சு உடஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு பயம்தான். எண்ணெயை சூடே ஆகாமல் நான் முன்னாடியே போட்டேன். சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி நின்றுட்டே இருந்தேன். அப்புறம் அதை தூக்கி போட்டு அப்புறம் எல்லாம் போடுறது இந்த தண்ணிக்குள்ளே கல்லை போடுற மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நல்லா முறுன்னு அந்த ப்ரௌன் கலரில் வந்துச்சா, எனக்கு அதை அப்படியே எடுத்து சாப்பிடவே நல்லா தான் இருந்துச்சு. அதனால் 2-3 எடுத்து பதுக்கி வச்சுட்டு சீனியில் தண்ணியில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா புஷ்னாப்பில் சட்டியில் இடமே இல்லாமல் நிரம்பி இருந்துச்சு. அப்புறம் லியான்றவங்கிட்ட எடுத்து கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு 2 குலாப் ஜாமுன் எடுத்து தரியான்னு கமுக்கமாக கேட்குறது.